இப்போது நம்ம மத்தியில் வந்திருக்கிற அருமையான ஐபிசி சபையுடைய மாநில தலைவராக இருக்கிற பாஸ்டர் கிங்ஸ்லி செல்லன் அவர்கள் வந்து வாழ்த்துவார்கள். கரங்களை தட்டி நாம் வரவேற்கலாம். Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே இந்த ஃபெடரேஷன் ஆஃப் பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ் அல்லது சினட் ஆஃப் பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ் உடைய பெந்தேகோஸ்தே பெருவிழாவில் இருக்கும்போது ஐ ஃபீல் நாஸ்டால்ஜிக் அண்ட் டேஸ் ரோல்ட் அவே வித் ஆல் மெமரிஸ். பின்னாக அநேக உழைப்புகள் உண்டு. சிறிய ஒரு ஜப ஐக்கியமாய் துவங்கின இந்த ஊழியர் ஐக்கியம் பெந்தேகோஸ்தே ஊழியர் ஐக்கியமாய் மாறி ஃபெடரேஷன் என்ற பெயர் உருவெடுத்து ஒரு ஃபெடரேஷனாக அம்பர்லாவாக குமரி மாவட்டத்து பெந்தேகோஸ்தை ஒன்றிணைக்க கர்த்தர் பாராட்டின பெரிதான கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக தேவனை ஸ்தோத்திருக்கிறேன். ஆமென். இந்த ஜேர்னியில் இடையிடையா சின்ன சின்ன நிலையில் என்னுடைய பங்களிப்புகளும் இருக்கிறது என்பதை நினைவு கூர்ந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் மறக்க முடியாத ஒரு நிகழ்வை முதலாவது சொல்லுகிறேன். பாஸ்டர் தேவசுந்தரம் ஐயா அவர்கள் ஒரு முறை என்கிட்ட சொன்னார், பிரைஸ் தி லார்ட், பழைய ஏற்பாட்டில் பிரைஸ் தி லார்ட் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பலகைகள் எல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டு அது ஒன்றாக சேர்த்து கூட்டப்பட்டு கிறிஸ்து என்னும் ஒரு பெரிய கோலினால் இணைக்கப்படும் போது ஆசரிப்பு கூடாரம் நிறைவு பெறும். இட் வில் கம்ப்ளீட். அவர் சொன்னார், அதே போல சபைகள் இணைக்கப்படுகிற நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சபையினுடைய முழுமை அடைகிற நாள். அந்த முழுமை அடைகிற நாளிலே மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவார். இன்னைக்கு நான் சொல்றேன், we are moving towards for the coming of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நேராய் நாம் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இவை எதை காட்டுகிறது என்றால், we are moving towards என்று சொல்லுகிற நேரத்தில் we are becoming completeness. We are becoming pleroma. நாம் முழுமை அடைந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லைங்களா? இங்க நீங்க கூடி வந்ததே முழுமை அடைதல் தான். ஆமென். ஹல்லேலூயா. சோ ஆவியானுடைய பேக்கேஜ், the revival packages, பரிசுத்த வேதாகமத்தில் இந்த பெந்தேகோஸ்தே நாளை பற்றி நான் திரும்பி the global day of prayer. ஸோ நாங்கள் ஒருமித்து அந்த நாட்களில் இதை ஆர்கனைஸ் பண்ணுகிற காலகட்டத்தை நான் நினைவு கூறுகிறேன். அன்றைக்கு அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், சபை ஒருமிச்சு ரோட்டில் நின்று ஜெபித்தா எப்படி இருக்கும்னு கேட்டார். I remember the word. இன்றைக்கு சபைகள் ஒருமித்து நீங்கள் இந்த ரோட்டில் ஜெபிக்கவும் ஆராதிக்கவும் கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி குமரி மாவட்டத்தில் ஒரு எழுப்புதலை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை நினைத்து நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். It will continue. Hallelujah. பாஸ்டர்கள் இந்த ஃபெடரேஷன் பெயரை வைக்கும்போது பாஸ்டர் சொன்ன விஷயம், ஃபெடரேஷன் என்ற வார்த்தை கூட்டமைப்பு. பல அவரவர் தங்களுடைய நிலைமைகள் நின்று கொண்டு ஒருமித்து கூடுகிற கூட்டமைப்பு என்று பாஸ்டர் விளக்கினாங்க. ஐ ரிமெம்பர், நாங்கள் பல இரவுகள் ஒன்றாக பல டிஸ்கஷன் செய்திருக்கிறோம். ஸோ அப்போ அவங்க சொன்ன விஷயம், திஸ் இஸ் கால்டு ஃபெடரேஷன். ஆகவே இன்றைக்கு பலவிதமான கூட்டமைப்பு, அவரவருடைய தங்கள் தரிசனங்கள், தங்களுடைய மிஷன், இவை எல்லாவற்றின் மத்தியிலையும் சபைகள் ஒன்று கூடி ஜெபிக்கவும் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்கவும் கர்த்தர் நாளை ஏற்படுத்தின அப்படின்னு நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை அப்படின்னு சொல்லும்போது அப்படியே பழைய ஏற்பாட்டுக்கு ஒரு டிரான்சிஷன் பண்ணி பாருங்க. ஷவாட் என்று சொல்லப்படுகிற ஒரு விஷயத்தை பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். அந்த ஷவாத் என்பது தோரா அல்லது பென்டாட்டூக் என்று சொல்லப்படுகிற பஞ்சாகமங்கள், இல்லை என்றால் கட்டளைகள், மோசைக்கு கொடுக்கப்பட்டதை நினைவு கூறுகிற ஒரு பண்டிகை பேர் தான் ஷவாத். இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்பது ஷவாத். அதே போல இன்னொரு விஷயம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பாஸ்ஓவர் அல்லது சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்களை கானானுக்கு நேராக கொண்டு போன பஸ்கா பண்டிகை. அந்த பஸ்கா பண்டிகைக்கு பின்பாக 41 நாட்கள் வாரங்களின் பண்டிகை 7 × 7 49. அதனுடைய அடுத்த நாள் பென்டா என்று சொல்லப்படுகிற 50வது நாளை பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று கொண்டாடுகிறோம். ஆமென். இந்த பெந்தேகோஸ்துடைய பெரிய விசேஷம் என்னன்னா, the festival of first fruits ன்னு சொல்லுவாங்க, முதற் பலன் பண்டிகைகள்.
ஸோ முதற்பலனை, கர்த்தருக்கு முதன்மையானதை கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும் என்று கூடி வருகிற இடத்துக்கு பேர் தான் முதற்பலன் பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை. ஆமென். அது எப்படி புதிய ஏற்பாட்டுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, பஸ்காவாய் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி, அப்படி ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்ட மணவாட்டியாக ஒரு சபையை அவர் சிலுவையிலே ஆயத்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. பஸ்கா ஆசரிக்கிற பழைய ஏற்பாட்டில் அவர்கள் புறப்பட்டு போகும்போது அங்கு அடிக்கப்பட்ட ஆட்டுணி ரத்தத்தை எடுத்து நிலக்கால்களிலே பூசினார்கள். எங்கெல்லாம் பூசப்பட்டதோ அங்கெல்லாம் சங்காரதன் உள்ளே பிரவேசிக்க முடியாதபடி அந்த வீடு ரட்சிக்கப்பட்டதை போல இன்றைக்கு யார் யார் மேலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அவர்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி சொல்றவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. ஹல்லேலூயா. இந்த பஸ்கா முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரைஸ் தி லார்ட் 49 நாட்கள் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே 40 நாட்கள் 13 இடத்திலே இயேசு பிரத்யட்சமானார். 13 இடத்திலே பிரத்யட்சமான இடத்திலெல்லாம் கடைசியாய் 40வது நாள் பரமேறும் போது 500க்கு மேற்பட்ட ஜனங்கள் மேலே அவர் தரிசனமானார். ஆனால் 500 பேர்ட்டே சொன்னாரு, நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள். ஆமென். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், எருசலேமிலே காத்திருங்கள். ஆனா காத்திருந்த எத்தனை பேரு? 120 அவ்வளவு பேர் தான் காத்தாங்க. That means 1/5 தான் காத்தாங்க. The message was for about 500 plus people. அந்த செய்தி 500 பேருக்கு மேற்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் 128 பேர் மட்டும் காத்திருந்தார்கள். இங்கு 2 கூட்டத்தை பெந்தேகோஸ்தே நாளில் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். ஒன்று காத்திருக்கிற கூட்டம், இன்னொன்று பார்வையாளர்களாக நிற்கிற கூட்டம். ஹல்லேலூயா. இன்றைய சபைகளுடைய நிலைமைகளை குறித்து பாஸ்டர்கள் அழகாக விளக்கினார்கள். சபைகளுடைய நிலைமை, காத்திருக்கிற கூட்டம் தெய்வ பலத்தை பெற்றுக்கொண்டே இருக்கும். காத்திருக்கிற கூட்டம் சட்டைகளை அடித்து எழும்பிக் கொண்டே இருக்கும். காத்திருக்கிற கூட்டம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காய் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கும். But there is a group of people who see that. பார்வையாளர்களாக. I want to tell the church today, சபையை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் பார்வையாளர்களாக அல்ல, பங்குகொள்ளவர்களாக மாற்றப்படும்படி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அறிவுறுத்துவாராக. ஆமென். We are called to do something for the Lord. So இந்த நாட்கள் it's a back to Pentecost. Amen. ஹல்லேலூயா. ஒரு 7 வார்த்தையை மட்டும் சொல்கிறேன். 1, வெயிட், காத்திருங்கள். 2வது வார்த்தை எங்கு வாசிக்கிற நேரத்தில் ஒரு மனமாய் காத்திருங்கள். 3வது வார்த்தை ஓரிடத்தில் கூடி வாருங்கள். 4வது வார்த்தை பலத்த காற்றடிக்கிற முழக்கம், அந்த முழக்கத்தின் சத்தத்தை கேளுங்கள். லிசன் காட். இன்னைக்கு காற்றடிக்கிற முழக்கத்துக்கு நம்ம கீபோர்ட்லையும் இல்லைன்னா ட்ரம்லையும் கைத்தட்டலையும் உண்டாக்கிட்டு இருக்கிறோம். இட் இஸ் நாட் லைக் தட். லிசன் காட். பரிசுத்தாவின் ஊற்றப்பட வேண்டும் என்றால் உங்கள் காதுள்ளவன் கேட்க கடவன் வேதம் சொல்லுகிறது. Let it listen God and the God's movement. தேவனுடைய பிரசன்னத்தை உங்கள் காதுகள் கேட்பதாக. ஹல்லேலூயா. அடுத்து சொல்லப்பட்டிருக்க அக்னிமயமான நாவுகள். இன்னைக்கு அக்னி அபிஷேகம், அந்த அபிஷேகம்ல போஸ்ட்ல நிறைய போடுறோம். அக்னிமயமான நாவுகள் என்ற வார்த்தையுடைய அர்த்தம், அவர்கள் நாவுகள் புரிந்து பேச தொடங்கினார்கள். Speak for God. இன்னைக்கு evangelism நம்முடைய சபைகள் குறைந்து கொண்டிருக்கிறது. I want to tell you, speak Christ. கிறிஸ்துவை பேச தொடங்குங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக பேச தொடங்குங்க. நீங்க யாரை பார்த்தாலும் சுவிசேஷம் சொல்ல தொடங்குங்க. காலம் கடைசி. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த நாள் முதல் சுவிசேஷம் சொல்ல தொடங்குங்க. ஹல்லேலூயா. சபைகள் பேச தொடங்குவதாக. பேச தொடங்குற நேரத்தில் when we talk to speak, there makes a revival. அங்கே எழுப்புதல் உண்டாகும். ஹல்லேலூயா. அடுத்து வாசிக்கிறோம், filled by the spirit. ஆவியினால் நிரப்பப்படுங்கள். ஹல்லேலூயா. Filled by the Spirit is not clapping the hands. அது தேவனை மகிமைப்படுத்துகிற கை தட்டுறதில்லை. Filled by the Spirit என்ற வார்த்தையுடைய அர்த்தம், praise the Lord, hallelujah, பரிசுத்த ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார். ஆமென். That means led by the Spirit. ஆவியிலே நடத்தப்படணும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆவியிலே நடத்தப்படணும். whatever it may be, எதுவாக இருந்தாலும், எந்த கூடுகையாக இருந்தாலும், வீட்டில் ஒரு சம்பவமாக இருந்தாலும், சகலமும் ஆவியினால் நடத்தப்படுவதாக. உன் வாழ்க்கையில எதை தீர்மானிக்கிறையோ அது ஆவியினால் நடத்தப்படுவதாக. சபைகள் எங்கே தொடங்கணுமோ ஆவியினால் நடத்தப்படுவார்களாக. சபைகள் எங்கே வளர வேண்டுமோ அது ஆவியினால் நடத்தப்படுவார்களாக. அல்லேலூயா. அல்லேலூயா. பெந்தேகோஸ்காரங்களா சத்தமா அல்லேலூயா சொல்லாமே.
ஹalleluya. கடைசியா சொல்றேன், ரிசீவ் த கிஃப்ட். அவர் பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொண்டார்கள். ரிசீவ் த கிஃப்ட். ஒரு வரம் இருக்குது. ஹalleluya. ஆண்டவர் நமக்கு தந்த வரம், ஆண்டவர் நமக்கு தந்த ஒரு பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வரம் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது ஃபார் த காமன் குட். இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை ஃபார் த காமன் குட், பொது பிரயோஜனத்துக்காக ஆண்டவர் வரங்களை கொடுத்திருக்கிறார். நான் விரும்புகிறேன், we are called for a back to Pentecost. ஒரு பெந்தகோஸ்துக்கு திரும்பணும். பாஸ்டர் அழகா சொன்னாங்க. நான் அந்த பாயிண்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், பாஸ்டர் சொல்லி முடிச்சிட்டாங்க. திரும்பணும்னா எங்க தான் திரும்பணும்? பெந்தேகோஸ்துக்கு தான் திரும்பணும். ஏன்னா ஆதியிலே பெந்தேகோஸ்து நாளில் தான் சபை உருவாயிட்டு. நீங்க வேற எங்கேயோ திரும்பதுக்கு பலவிதமான ரேலி கேம்பெயின்லாம் நடக்குது. இப்ப நம்ம ரேலி தொடங்கணும், நம்ம கேம்பெயின் தொடங்கணும், பெந்தேகோஸ்துக்கு திரும்புங்க. ஆமென். ஹalleluya. back to the Pentecost. அந்த பெந்தேகோஸ்துக்கு திரும்புகிற நேரத்தில் பெந்தேகோஸ்துடைய சாராம்சம், பெந்தேகோஸ்துடைய ஆழமான அனுபவங்கள், பெந்தேகோஸ்துடைய அபிஷேகம், பெந்தேகோஸ்துடைய நிறைவு சபையில் இருப்பதாக என வாழ்த்துகிறேன். Let the Pentecostal Federation of Pentecostal grow more and more for a unity and for a great revival. May the Lord be blessed. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலைவர்களை வாழ்த்துகிறேன், வைஸ் பிரசிடென்ட் பாஸ்டர்களை வாழ்த்துகிறேன், செக்ரட்டரியை வாழ்த்துகிறேன், எக்ஸிகியூட்டிவ்ஸை வாழ்த்துகிறேன், இந்த விழா தலைவரை வாழ்த்துகிறேன். எல்லாருக்கும் இயேசு நாமத்திலே வாழ்த்துக்கள். God bless you. Thank you. Thank you, Pastor.